இன்வைட் பண்ணப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட் ஒரு டவுட், எதை பற்றி பேசலாம், நம்ம வந்து ஒரு 4-5 இயர்ஸ் ஸ்டார்ட் அப் ரன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கண்ட்ரிக்கு ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணக்கூடிய விஷயத்தோட வேறு எந்த விஷயங்களும் அந்தளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆஃப் என்னுடைய ஸ்டார்ட் அப் ஜேர்னியில் இதை நான் பார்த்துருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஃபியூச்சரில் இன்னும் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ண போகுது ஸ்டார்ட் அப்ஸ். அதை பற்றி தான் இந்த கான்வர்சேஷன் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2019 நான் ஒரு ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணப்போ அந்த ஈவெண்ட்டில் ஒரு தமிழ்நாடு இருக்கிற ஸ்டார்ட் அப்பே கிடையாது. ஒரு 80 பேர் மீட் பண்ணி பேசினேன். அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் மட்டும்தான் தமிழ்நாடு பேஸ் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்லேருந்து வெளில வரும்போது என்ன அப்படின்னா, நாஸ்காம் ஸ்டேட் ஸ்டார்ட் அப் ரிப்போர்ட் ஒன்று பார்த்தேன். அந்த ஸ்டேட் ஸ்டார்ட் அப் ரிப்போர்ட் படி என்ன நடந்தது அப்படின்னா, தமிழ்நாடோட ரேங்கிங் நாட் ஈவன் இன் டாப் 20. அதாவது இந்த ரேங்கிங் சிஸ்டம்ல பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜிங் இருக்கும், பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நம்ம 2019 எமர்ஜிங்கில் தான் இருந்திருக்கோம். அண்ட் தென் சரி அதை பார்த்து டிசப்பாயிண்ட் ஆகிட்டு, என்னடா தமிழ்நாட்டிலேருந்து ஆண்டர்பிரினர்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி அந்த இமேஜ் ஒரு சர்வே லிங்கோட அட்டாச் பண்ணிவிட்டு நாங்கள் அதை சர்க்குலேட் பண்ண ஆரம்பித்தோம். இந்த இமேஜ்லேருந்து வந்த ரெஸ்பான்சஸ் வச்சு என்னென்ன பெயின் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தோம். இந்த ஸ்டார்ட் அப் தான் தமிழ்பிரினர். இந்த தமிழ்பிரினரில் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு தேவையான நாலேஜ் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு, பில்ட் பண்ணுறது, ஸ்கேல் பண்ணுறதுக்கு, அந்த நெட்வொர்க் பண்ணுறதுக்கு எஃபெக்டிவாக நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 5 இயர்ஸ் 2024 இந்த ரிப்போர்ட் வந்து வெளியில் வந்திருக்கு நாஸ்காம்லேருந்து. ஸோ அந்த ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட ஸ்டார்ட் அப் ரேங்கிங் வந்து டாப் 5 வந்திருக்கு இன் ஜஸ்ட் 5 இயர்ஸ். அதுவும் இது 2022 நாஸ்காம் ரிப்போர்ட் தான். ஸோ இவ்வளோ பெரிய இம்பாக்ட் வந்து எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தான் தமிழ்நாடோட ரேங்கிங் இந்த அளவுக்கு ஏறுது. இந்தியாவோட ரேங்கிங் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டமில் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணேன். ஸோ இந்தியா இஸ் தி 3rd largest ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் இன் தி குளோப். அப்படின்னா அதுக்கு முன்னாடி யூஎஸ் இருக்குது, சைனா இருக்குது. எப்படி சைனாவோ யூஎஸ்ஓ பெட்டராக பண்ணுறாங்க அப்படிங்கிற கொரி வந்தது நெக்ஸ்ட்டு. ஸோ யூஎஸில் அப்படி என்ன தான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்க. இந்த ஸ்டார்ட் அப் பாருங்க, ஆப்பிள் இஸ் அட்லீஸ்ட் 40 years old. இது ஸ்டார்ட் அப் கிடையாது அகைன். நெக்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கோங்க, மைக்ரோசாஃப்ட் இஸ் அட்லீஸ்ட் 49 years old. அதுக்கு அடுத்த கம்பெனி எடுத்துக்கோங்க, கூகுள் இஸ் அட்லீஸ்ட் 25 years old. அதுக்கு அடுத்தது எடுத்துக்கோங்க மெட்டா இஸ் அமேசான் இஸ் 30+ years old. இதுக்கு அடுத்தது எடுத்துக்கோங்க மெட்டா வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-year-old கம்பெனி. அடுத்தது ஃபைனலி NVIDIA, இப்போ ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டு இருக்கிற ஒரு ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ இந்த எல்லா ஸ்டார்ட் அப்ஸும் சேர்ந்து US GDPக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன், இதெல்லாம் ஸ்டார்ட் அப்ஸ் கிடையாது, பட் ஒரு காலத்தில் ஸ்டார்ட் அப்பாக இருந்தது. கமிங் ஓவர் டு தி US GDP. இந்த மீம் வந்து ட்விட்டரில் ஒரு 5 days முன்னாடி பார்த்தேன். இந்த மீம் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ப்ராம்ப்டட் மீ டு டூ திஸ் டாபிக் டுடே. ஸோ இந்த மீமை பாருங்களேன், US எக்கானமியை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறது டெய்லர் ஸ்விஃப்ட்டும் NVIDIA மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த மீமில் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி ஒருத்தர் ட்வீட் பண்ணியிருந்தாரு, என்ன அப்படின்னா NVIDIAவோட மார்க்கெட் கேப்பும் மைக்ரோசாஃப்டோட மார்க்கெட் கேப்பும் சேர்த்தா ஜப்பானோட எக்கானமியை நம்ம ஓவர்டேக் பண்ணிடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அது எப்படி ஜப்பானோட எக்கானமியை ஓவர்டேக் பண்ணுறது இந்த 2 கம்பெனினால மட்டுமே முடியுமா அப்படின்னு பார்த்தா, அவர் அந்த இடத்துல மார்க்கெட் கேப் பற்றி பேசியிருக்காரு. மார்க்கெட் கேப் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட பர்சீவ்டு வேல்யூ. இந்த கம்பெனி இன்னைக்கு இவ்வளோ பணம் பண்ணுது அப்படின்னா இன்னும் 5 yearsலையோ 10 yearsலையோ எவ்வளோ பணம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் மார்க்கெட் கேப் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. ஆனால் அந்த அதர் ஹேண்ட் ஜிடிபி அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரிக்குள்ளே ஃப்ளோ ஆகிற இன்கம், அதோட கம்பெனிஸ், அந்த கண்ட்ரிக்குள்ளே இருக்கிற கம்பெனிஸ்லேருந்து வர இன்கம், அதுக்குள்ளே இருக்கிற PSUஸ்லேருந்து வர இன்கம், மல்டிபிள் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து வர இன்கம், இது எல்லாத்தையும் சேர்த்து இருக்கிறது தான் ஜிடிபி அப்படிங்கிறது. ஒரு பிக் பிக்சர் பார்க்கலாமே. நான் கடைசியாக ஒரு 6 கம்பெனிஸ் பற்றி ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, கூகுள், அமேசான் அப்படின்னு சொல்லிட்டு. அமெரிக்காவோட எக்கானமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு 100 கம்பெனிஸ் இந்த ஸ்லைடில் இருக்குது. இதில் பிரதானமாக உங்களுக்கு தெரிய கம்பெனிஸ்லாம் என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். கூகுள் தெரியும் உங்களுக்கு, மெட்டா தெரியும், அமேசான் தெரியும், NVIDIA தெரியும், மைக்ரோசாஃப்ட் தெரியும், ஆப்பிள் தெரியும். ஸோ சின்ன ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் நான் ரன் பண்ணேன். இந்த கம்பெனிஸ்க்குலாம் என்ன காமனாக இருக்குது, இவங்க எல்லாருமே ஒரு கராஜ்லேருந்தோ இல்லை ஒரு சின்ன 1 BHK ரூம்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாமே ஒன்ஸ் ஸ்டார்ட் அப்பாக இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் பப்ளிக்லி லிஸ்ட் கம்பெனியாக இருக்காங்க. இவங்க எல்லாமே 25 to 50 years old ஆயிருக்கு கம்பெனிஸ். இந்த 6 கம்பெனியோட இன்கம் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த 6 கம்பெனியோட இன்கம் எடுத்து கால்குலேட் பண்ணும்போது என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்களேன். கிட்டத்தட்ட $1.6 trillion இந்த 6 கம்பெனி மட்டுமே சேர்த்து சம்பாதிச்சிருக்காங்க. இந்த $1.6 trillion என்ன அர்த்தம் தெரியுமா? இந்தியாவிலேருந்து, யூஎஸ்ஏலேருந்து, ஜப்பான்லேருந்து, ஜெர்மனிலேருந்து ஒவ்வொரு கண்ட்ரிஸையும் ஜிடிபி வாரியாக லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 13 கண்ட்ரிஸ் நம்மளால் ஜிடிபி வாரியாக லிஸ்ட் பண்ண முடியும். அந்த 13வது கண்ட்ரி சவுத் கொரியா, அந்த கண்ட்ரியோட ஜிடிபி பாருங்களேன், $1.6 trillion. ஸோ கிட்டத்தட்ட இந்த $1.6 trillion அப்படிங்கிறது இந்த 5 கம்பெனினாலே ப்ரொவைட் பண்ண முடியுது, விச் இஸ் அட்லீஸ்ட் 13th largest country in terms of GDP. எப்படி அமெரிக்கானால மட்டும் இது மாதிரி பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் என்கிட்ட மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, அமேசான் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் கம்பெனி மட்டுமே மொத்தமாக $1 trillion யூஎஸோட ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பாருங்களேன். யூஎஸ்ஏவோட எக்கானமி இன்னைக்கு $28 trillion worth. ஆனால் இன்னைக்கு இந்த $28 trillion விதை யார் போட்டது? ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், மெட்டா, இந்த மாதிரி கம்பெனிஸ் தான்.
ஸோ இப்போ கம்மிங் ஓவர் டு இந்தியா, சரி யூஎஸ்ல இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, இந்தியாவில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு சின்ன கம்பெனி வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த கம்பெனி யாருனாலையாவது ரீகால் பண்ண முடியுதா? இந்த இமேஜ்லேருந்து ரீகால் பண்ண முடியல இருந்தோம். இந்த இமேஜில் இருக்கிற ஒரு சிங்கிள் பர்சனாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு அந்த கம்பெனி பேர் தோணும். இந்த கம்பெனி வேறு யாரும் கிடையாது, இன்ஃபோசிஸ். 1981 ஸ்டார்ட் பண்ண இந்த கம்பெனி சிங்கிள் ஹேண்டட்லி சேஞ்ச் த ஃபேட் ஆஃப் பெங்களூர். ஏன் சிங்கிள் ஹேண்டட்லி சேஞ்ச் த ஃபேட் ஆஃப் பெங்களூர் அப்படின்னு சொல்கிறேன், இந்த ஒரு கம்பெனியிலிருந்து எத்தனை ஸ்டார்ட் அப்ஸ் வந்திருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 70 ஸ்டார்ட் அப்ஸ் சென்ட்ரலில் இன்ஃபோசிஸ் இருக்குது, அதை சுற்றி 70 ஸ்டார்ட் அப். ஒவ்வொரு ஃபவுண்டரும் இன்ஃபோசிஸ்லேருந்து வேலையை குவிட் பண்ணிட்டு வந்து நான் இன்னொரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்த கம்பெனிகள் தான் இருக்குது. ஸோ இன்ஃபோசிஸ் இது மட்டும் பண்ணல, இன்ஃபோசிஸ் ஜிடிபிக்கும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவோட ஜிடிபி ஐடி சர்வீசஸ் வந்து எந்த அளவு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா 1999 வெறும் 0.5%லேருந்து 2004 2.64% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதென்ன இவ்வளோ ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகுது, அந்த அளவு கான்ட்ரிபியூட் பண்ணிடுமா அப்படிங்கிற கேள்வி இருந்தது. பட் அப்புறம் நீங்கள் போக போக பாருங்கள், 2009 ஆரம்பிச்சு 2023 வரைக்கும் கான்ஸ்டன்ட்டாக ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 7.45% வரைக்கும் ஆவரேஜாக கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கு ஜிடிபிக்கு ஐடி எக்கோசிஸ்டம் மட்டும். ஸோ இதுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன, ஸ்டார்ட் அப்ஸ் என்ன பண்ணுது? ஐடி எக்கோசிஸ்டம் மட்டும் தனியாக பார்க்கும்போது இவ்வளோ பண்ணுது. ஸ்டார்ட் அப்ஸும் ஐடியில் ஒரு டிவிஷன் தான், ஆனால் ஸ்டார்ட் அப்ஸ் மட்டும் தனியாக எடுத்தால் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தேன். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவோட நாமினல் ஜிடிபி என்ன? இந்தியாவோட நாமினல் ஜிடிபி $3.5 trillion. அடுத்தது மொத்தமாக 2016 எவ்வளோ ஸ்டார்ட் அப்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 450 ஸ்டார்ட் அப்ஸ் மட்டும்தான் இருந்தது. அண்ட் 2016 அப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது. ஜியோ டேட்டா கொண்டு வரதோ இல்லை யூபிஐ லான்ச் பண்ணுறதோ. ஜியோ சேஞ்ச் த வே வி கன்சியூம்ட் இன்டர்நெட், யூபிஐ சேஞ்ச் த வே வி டிரான்சாக்டட். அதே மாதிரி ஃப்ரெஷ்ஒர்க்ஸோ ஜோஹோவோ சேஞ்ச் த வே அதர் கண்ட்ரீஸ் பர்சியூட் அவர் சாஃப்ட்வேர் பிஸ்னஸஸ். பேடிஎம் நம்ம எப்படி டிரான்சாக்ட் பண்ணோம் அப்படிங்கிற விதத்தை மாற்றிச்சு. ஓலா நம்ம எப்படி கம்யூட் பண்ணுறோம் அப்படிங்கிற விதத்தை மாற்றிச்சு. ஜொமேட்டோ நம்ம எப்படி ஃபுட் கன்சியூம் பண்ணுறோம் அப்படிங்கிற விதத்தை மாற்றிச்சு. ஜெப்டோ நம்ம எப்படி கிராசரிஸ் கன்சியூம் பண்ணுறோம் அப்படிங்கிற விதத்தை மாற்றிச்சு. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது பேரலாக 2018 கிட்டத்தட்ட 50,000 ஸ்டார்ட் அப்ஸ் இந்தியாவில் உருவாச்சு. 2022 73,000 ஸ்டார்ட் அப்ஸ் உருவாச்சு. நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் இந்த ஸ்டேஜில் அட் திஸ் 2024 நீ ஸ்டார்ட் அப்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம தூங்கி எழுந்திருக்கிறதுலேருந்து ராத்திரி படுத்து தூங்க போகிற வரைக்கும் தூக்கத்திலேயே கூட அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் நம்ம கூட வந்துகிட்டே இருக்கு. ஃபுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ இருக்கு. கிராசரி வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஜெப்டோவோ பிளிங்கிட்டோ இருக்கு. கம்யூட் நான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா ஓலாவோ ரேபிடோவோ இருக்கு. நான் ஃபிட்னஸ்க்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கியூர் ஃபிட்டோ ஹெல்தி ஃபைமியோ இருக்கு. நான் எக்ஸ்பென்ஸ் பண்ணணும், ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஒரு கடையில் போய் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறேன், நான் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா கியூஆர் கோட் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஃபோன்பே இருக்கு. அண்ட் இல்லை பேடிஎம் இருக்கு. அந்த ஒரு நாள் முடிஞ்சு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா அதுவும் ஒரு ஸ்டார்ட் அப் ஆக்ஸியோ அப்படின்னு சொல்லிட்டு. அகைன் இன்சூரன்ஸ்னு வந்த ஆக்கோ. திருப்பி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேக் ஃபிட்னு ஒருத்தவங்க மேட்ரஸ் பண்ணுறாங்க. நீந்துன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக தூங்கலாம் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. இது மாதிரி நான் ஜஸ்ட் ஒரு கன்சியூமர் சைட் ஆஃப் ஸ்டார்ட் அப் மட்டும் தான் பேசுகிறேன். இது இல்லாமல் நீங்கள் ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி அது இதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எனக்கு இன்னும் ஒரு 20 ஸ்லைடு தேவைப்படுது எப்படி ஸ்டார்ட் அப்ஸ் நம்மளோட டெய்லி லைஃபை இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுக்கு. பட் நான் இதோட நிறுத்திக்கிறேன். 2016 வெறும் 450 ஸ்டார்ட் அப்ஸ் இருந்தது. இன்னைக்கு 2024 மோர் தேன் 1 lakh DPI-80 ரெஜிஸ்டர்ட் ஸ்டார்ட் அப் வந்தாச்சு இந்தியாவில். ஓகே, இந்த 200x growth வேற என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப்லேருந்து மட்டும் இன்னும் ஒரு 70 ஃபவுண்டர்ஸ் வெளியில் வந்து அவங்களுடைய ஓன் ஸ்டார்ட் அப்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஜொமேட்டோலேருந்து இன்னும் ஒரு 80 ஃபவுண்டர் வந்து அவங்களுடைய ஓன் ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டார்ட் அப்பும் அந்த ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ்க்கு எம்ப்ளாய்மெண்ட்டோ இல்லைன்னா மற்ற பெனிஃபிட்ஸோ கொடுக்கறத தவிர அது இன்னும் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு உருவாகுது. பட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளோ ஸ்டார்ட் அப்ஸ் இருந்து இதுலேருந்து ஒரு 100 ஸ்டார்ட் அப்ஸ் மட்டும் எடுத்து எந்த அளவுக்கு இந்த ஸ்டார்ட் அப்ஸ் எக்கானமி கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தேன். ஸோ இதில் மொத்தமாக ஸ்டார்ட் அப்போட இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 பில்லியன், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 30 பில்லியன். ஸோ மொத்தமாகவே வெறும் ஒரு $60 பில்லியன் மட்டும்தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. இது வெறும் 2.5% ஆஃப் ஜிடிபிக்கு தான் நம்ம ஆஸ் ஆன் டேட் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ பாப்புலேஷன் டு ஸ்டார்ட் அப் ரேஷியோ அப்படிங்கிறது பார்க்கலாம். பெரும்பாலும் எந்த வயசில் இருக்கிறவங்க ஸ்டார்ட் அப் ஆரம்பிப்பாங்க? ஒரு 20 வயசுலேருந்து 40 வயசு, கொஞ்சம் மிஞ்சி போனால் 40லேருந்து 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும் ஸ்டார்ட் அப் ஆரம்பிப்பாங்க. இந்த ஏஜ் குரூப்பில் மட்டும் கிட்டத்தட்ட 52 கோடி மக்கள் இருக்காங்க இந்தியாவில். இந்த 52 கோடி மக்களுக்கு வெறும் 1 லட்சம் ஸ்டார்ட் அப் தான் இருக்குது அப்படின்னா 5000 பேர் இருக்கிற ஒரு ரூமில் ஒரே ஒரு ஸ்டார்ட் அப் மட்டும்தான் இன்னைக்கு டேட்டில் இருக்குது. ஸோ இந்தியாவோட எக்கானமி எப்படி க்ரோ ஆகும் அப்படின்னு எல்லாரும் ப்ரெடிக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியா கிட்டத்தட்ட 2075 தான் லார்ஜஸ்ட் எக்கானமி ஆகும், யூஎஸ் ஓவர்டேக் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த டைமும் அந்த இடத்துல சைனா இருக்குது, நம்ம செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமியாக தான் இருக்கும். ஸோ ஒரு பேக் ஆஃப் த மைண்ட் கால்குலேஷன் நான் ஒன்று போட்டேன். இன்கேஸ் இந்த இடத்துல 5000 பேருக்கு ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கிற இடத்துல
100 பேருக்கு ஒரு ஸ்டார்ட் அப் வந்தது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதுக்கு அடிஷ்னலாக இப்போ 0லேருந்து 20 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 45 கோடி மக்கள் புதுசாக அடுத்த 20 வருஷத்துல ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கு வர போகிறாங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் கிட்டத்தட்ட 97 crore people, அது 100 பேருக்கு ஒரு பேருன்னு எடுத்தால் கூட 97 crore peopleக்கு கிட்டத்தட்ட நம்மளால 1 கோடி ஸ்டார்ட் அப்ஸ் கிரியேட் பண்ண முடியும். அதுக்கடுத்தது இந்த ஸ்டார்ட் அப்ஸோட கான்ட்ரிபியூஷன் ஜிடிபி கிட்டத்தட்ட 25% கான்ட்ரிபியூட் பண்ணோம். இதெல்லாம் நடந்தது, கரெக்டாக நடந்தது அப்படின்னா இந்தியா will be the largest economy by 2047 and startups will be the main contributor to that. Thank you all.